கேரள நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகர் திலீப் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்றும் அவர் விடுதலை செய்யப்படுவதாகவும் எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கமான உறவிற்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கேரளாவில் நடிகை ஒருவர் கடந்த 2017 ஆண்டு கடத்தி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட வழக்கில் நடிகர் திலீப் உட்பட 2 பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி அவர்களை விடுதலை செய்வதாக எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மேலும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 6 பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் குற்றவாளி எனவும் எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த 2017 ஆண்டு நடிகை ஒருவரை காரில் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கேரளாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த வழக்கில் அப்போதைய மலையாள நடிகர் திலீப் குமார் உட்பட 8 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் நடிகர் திலீப் குமார் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கு எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நடிகர் திலீப் இந்த வழக்கில் இவருடைய தூண்டுதலின் பேரிலோ அல்லது இவருடைய கூட்டு சதியின் பேரில் தான் நடிகை கடத்தப்பட்டார் என்ற குற்றச்சாட்டுகள் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும், ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் விசாரணையில் காவல்துறை தரப்பில் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை. எனவே அவரை விடுதலை செய்வதாக சிறப்பு நீதிமன்றம் அந்த தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. மேலும் அதே போன்று நடிகர் திலீப்பினுடைய நண்பர் சரத் என்பவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளும் காவல்துறை தரப்பில் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை. எனவே இந்த வழக்கில் இவர்கள் இருவருக்குமான குற்றச்சாட்டுகளின் சந்தேகத்தின் பலனை இருவருக்கும் அளித்து அவர்களை வழக்கிலிருந்து விடுதலை செய்வதாக சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கில் முதல் 6 குற்றவாளிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் காவல்துறை தரப்பில் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு எதிரான குற்றவாளிகள் என அறிவித்து அவர்களுக்கான தண்டனை அளிக்கப்படும் எனவும் சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 2017 ஆண்டு படப்பிடிப்பு முடிந்து செல்லும் வழியில் நடிகை ஒருவரை காரில் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் நடிகை புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் எர்ணாகுளம் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. மேலும் இந்த வழக்கில் அப்போதைய நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த திலீப் குமார், மலையாள நடிகர் திலீப் குமார் தூண்டுதலின் பேரில் தான் இது நடத்தப்பட்டதாகவும், என அவரும் இதற்கு உடந்தை என கூறி காவல்துறை குற்றம் சாட்டியது. இந்த வழக்கு தான் கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் 8 பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதில் பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல், கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டது. காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் இவர்கள் 8 பேருக்கும் எதிரான குற்றச்சாட்டுகள் ஆதாரம் இருப்பதாகவும் இவர்கள் 8 பேருக்கும் உரிய தண்டனை வழங்க வேண்டும் எனவும் காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பில் தங்களுக்கும் இந்த வழக்கிற்கும் தொடர்பில்லை, எனவே தங்களை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. அனைத்து வழக்குகளும் விசாரணைகள் மற்றும் சாட்சி விசாரணைகள் அனைத்து முடிவடைந்து வழக்கினுடைய தீர்ப்பினை நீதிமன்றம் தள்ளி வைத்திருந்தது. இந்த நிலையில் இன்று எர்ணாகுளம் நீதிமன்றம் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியது. அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 1 முதல் 6 குற்றவாளிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் காவல்துறை தரப்பில் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.